சின்ன குழந்தைங்களுக்கு தங்கத்தோடு, தங்க செயின், வளையல் இதெல்லாம் போட்டோம்னா, ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கணும். இன்னைக்கு தங்கம் விக்கிற விலைக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் அவங்க ஸ்கூல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நம்ம கவனமா பார்த்துக்கணும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தங்கத்துலேருந்து சரி சில்வர் போடலாம், வெள்ளி போட்டு விடலான்னு வருவோம். ஃபர்ஸ்ட்டு பிளாஸ்டிக் போட்டிருந்தா என் குழந்தை. அதுக்கப்புறம் சரி வெள்ளி போடலாமேன்னு சொல்லிட்டு வெள்ளி போட்டோம். ஏதாவது ஃபெஸ்டிவல், ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கூட்டிட்டு போகும்போது மட்டும் அவளோட செயின்லாம் எடுத்து போடுவோம். அப்புறம் திருப்பி எடுத்து உள்ள வச்சிருவோம். அதுவும் இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன செயின்லாம் போட்டு விட்டோம், மெலிசான செயின்லாம் போட்டோன்னா உடனே அதை பிச்சு வாயில் வச்சு அறுத்து அதை கீழே போடலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அந்த மாதிரி மெலிசா செயின் ப்ரிஃபர் பண்ணும்போது என்னாச்சுன்னா வாங்கி ஒரு 15 நாள் கூட இருக்காது, அந்த செயின் வந்து கருக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் குழந்தைங்க பண்ணுற சேட்டைனால அது பிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்கடா திக்கான செயின் கிடைக்கும்னு தேடி தேடி அலையும் போது எனக்கு திக்கான செயின் கிடைக்கவே இல்லை. ஸோ ஃபைனலி நான் பார்த்த ஜிஆர்டிலே போயிட்டு என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் திக்கான செயின் கிடைக்குமா அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லும்போது, இல்லைங்க நீங்கள் ஆசாரிகிட்ட சொன்னீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ அங்கே இருக்கிற சேல்ஸ் கேர்ல இன்னொரு ஐடியா சொன்னாங்க. நீங்கள் சின்ன பிறந்த குழந்தைங்களுக்கு அருணா கொடி இருக்கும், அதை வேணா நீங்கள் பாருங்கன்னு சொல்லும்போது நான் அதை பார்த்தேன். அது நல்ல திக்காகவும் இருந்துச்சு. கழுத்துக்கும் நம்ம அந்த கழுத்து குழி இருக்கும்ல அது வரைக்கும் தான் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குமே வருது. ஸோ நல்லா இருந்ததுனால அதையே நான் ப்ரிஃபர் பண்ணி அதில் 2 கனெக்டர், அதில் இருக்க அந்த எஸ்கோக்கியை கழட்டிட்டு 2 கனெக்டர் வாங்கி ருத்ராட்சனா ருத்ராட்சை, இல்லை டாலர்னா டாலர், அதை நம்ம அவங்கவுங்களுக்கு எது வேணுமோ அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ருத்ராட்சை தேவைப்பட்டுச்சு, ஸோ அதை நான் அதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. அதை நான் என் குழந்தைக்கு போட்டு விட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அக்காவும் கேட்டாங்க, எனக்கு இது மாதிரி வாங்கி தர முடியுமான்னு. ஃபைனலி அவங்களுக்கும் இது மாதிரி வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்களும். நீங்களும் குழந்தைங்களுக்கு செயின் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி திக்காக செயின் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுதான் லாங் டேஸும் வரும், நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.